வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்க இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாளைக்கு நடைபெறும் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான தமிழ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இருக்க இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக, அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்குக்கு எழுத போகிறீங்க. இல்லை பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்ஸ். இந்த 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணுங்கள். புக் பேக்கில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் புக் இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனுக்கும் நூல் குறிப்பு, அப்புறமேட்டு ஒவ்வொரு அந்த உரைநடை எழுதியவர், அப்புறமேட்டு உங்களோட செய்யுள் பகுதியை எழுதியவர்கள், அந்த டாபிக் அந்த பேர்லாம் யார் யார் எழுதுனாங்களோ அவங்க பேர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆசிரியர் பேர்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி அந்த ஆசிரியர்கள்லாம் என்னென்ன விருதுலாம் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு அந்த மாரி கொஷின்ஸையும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதுமாரி இந்த 12, 13, 14, 15 இந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குற போயம்லேருந்து தான், அவங்க கொடுக்குற ஒரு செய்யுள் பகுதியிலிருந்து தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கண குறிப்பு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனை எதுகை சொற்கள் எழுத சொல்லுவாங்க, ஏபு சொற்கள்லாம் எழுத சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பாடலுக்கான ஆசிரியர் யார், இல்லை அந்த பாடல் இடம்பெற்றுள்ள செய்யுள் என்னது அப்படி கேட்பாங்க. இந்தமாரி கேள்வி வரப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு மனப்பாட பகுதி இல்லாத பாடல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கேட்பாங்க சரிங்களா. அதனால் அந்தமாரி பாடல்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிவிட்டு ஒரு டைம் படிச்சுட்டு அதோட ஆசிரியர் பேர்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி உங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமு உங்கள் ரிப்பீட்டடாக உங்கள் எக்ஸாம்ஸ் நீங்கள் 100 மார்க் எழுதுகிறப்பையோ இல்லை 50 மார்க் எழுதுகிறப்பையோ இந்தமாரி கேள்வி வந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் பாருங்கள். அதில் இருக்கிறதே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமேட்டு பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 16th கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விடைகளுக்கேற்ற வினாத்தொடர் அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. இலா என்பது பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் ஆகும். அப்போ இந்தமாரி நமக்கு விடைகளுக்கேற்ற வினா கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்க கொடுத்துருக்க விடையை வினாவாக மாற்றணும். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினாக்குறி போடணும். நீங்கள் வினாக்குறி போடலனாலே உங்களுக்கு அங்கே 1/2 மார்க் கிட்ட மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு எப்படி நம்ம எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் என்னன்னு எழுதலாம். அப்படிலாம் இலா என்பது யாதுன்னு எழுதலாம் சரிங்களா. அந்தமாரி நீங்கள் எழுதணும். அப்புறம் அந்த கொஷினையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் 17th பார்த்தீங்கன்னா வசன கவிதை, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். 18th நச்சப்படாதவன் செல்வன் குறித்து வள்ளுவர் கூறும் யாது. 19வது கொஷின் திரைப்படமாக எடுக்கப்பட்ட ஜெயகாந்தன் படைப்புகள் யாவை, இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 20வது கொஷின் வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக, இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 21வது கொஷின் பார்த்தீங்கன்னா அருமை என தொடங்கும் திருக்குறளை அடிப்பிறாமல் எழுதுக. அப்போ இந்த 2 மார்க்ஸ் செஷனில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விடைகளுக்கேற்ற வினா அந்த கேள்விகளையும் நீங்கள் அருமை அந்த தான் குறள் திருக்குறளில் இருக்க கேள்வி இந்த 2 மார்க்ஸையும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். மீதி இருக்கிற 2 மார்க்ஸுக்கு தான் நீங்கள் எல்லா 2 மார்க்ஸும் படிக்க வேண்டியது இருக்கும். அது கூட இதில் இருக்க கொஷின்ஸு ஏற்கனவே நான் ஒரு கொஷின் பேப்பர் போட்டிருப்பேன் அதில் இருக்க கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா 5 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். தனிந்தது பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க. கலைச்சொல் தருக படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இரிகேஷன், காஸ்மிக் ரேஸ், புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக கேட்டிருக்காங்க. நிறுத்தற் குறியீடுகள் கேட்டிருக்காங்க. இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைக்க மலை, மாலை, கலை, காலை. மலைனா மலை மீது ஏறி மாலை தொடுக்க பூ பறித்தான். கலையரசன் அதான் கலையரசன் கூட நீங்கள் எழுதலாம். கலையரசன் காலையில் விளையாடினான் அப்படின்னு கூட எழுதலாம் சரிங்களா. இல்லை வேறு மாதிரி உங்களுக்கு நீங்கள் படித்தது இல்லை நீங்கள் ஓனாகவும் ரைட் பண்ணலாம். அண்ணன் நேற்று வீட்டிற்கு வந்தது. அண்ணன் புறப்படும் போது அம்மா வழி அனுப்பியது. வழுவை வழாநிலையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஐய வினாவை சான்றுடன் விளக்க சொல்லியிருக்காங்க. பகுதி 3ல் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். 29வது கொஷின் புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 3 பெயர்களை எழுதி அவற்றை தொடரில் அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. இளம் பயிர் வகைக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா தேக்கு கன்றுகள். நீங்கள் தேக்கு மரங்கள்னு எழுதுனா அது இளம் பயிர் வகை ஆகாது. ஆனால் தேக்கு கன்றுகள் சாலையினோடம் நடப்பட்டுள்ளன அந்தமாரி நீங்கள் கொஷின்ஸ் எழுதணும் சரிங்களா. அது இது இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டட் கொஷின். 30வது கொஷின் பார்த்தீங்கன்னா பத்தியை படித்து நீங்கள் கீழே இருக்க வினாக்களுக்கு பார்த்தீங்கன்னா விடை தரணும். அதை படித்து பார்த்து நீங்கள் எழுத போகிறீங்க. 31வது கொஷின் பார்த்தீங்கன்னா மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது. 31th கொஷின் பார்த்தீங்கன்னா மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் கூற்றினையை விளக்க சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 2 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா செய்யுள் பகுதியிலிருந்து தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணமாக பாவல்லேறு கூறுவனை அவை எவையெல்லாம் அறியேன் என கருணையான் கூறுகிறார் அந்த கொஷினும். அப்புறம் அன்னை மொழியே நவமணி அந்த பாடல்கள் கேட்டிருக்காங்க. அதனால் மனப்பாட பகுதியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பிரிவு 3ல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 2 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். 35th கொஷின் பார்த்தீங்கன்னா தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகள் கேட்டிருக்காங்க. 36th பார்த்தீங்கன்னா அன்பும் மரணம் உடைத்தாய் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது பயின்று வந்துள்ள அணி கேட்டிருக்காங்க. 37th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அழகீட்டு வாய்ப்பாடு.
தாளாண்மை என்றும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. அது கேட்டிருக்காங்க. அதுக்கு அழகீட்டு வாய்ப்பாடு பார்த்துக்கோங்க. பகுதி 4ல் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். சிலப்பதிகாரம் மருவூர் பக்க வணிக வீதிகளை இக்கால வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு உணர்த்தும் கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. அந்த 2 கொஷினும் பார்த்துக்கோங்க. 39th கொஷின் பார்த்தீங்கன்னா கடிதம் எழுத சொல்லி கேட்பாங்க. உங்கள் தெருவில் மின்விளக்குகள் பழுதடைந்துள்ளன, அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவணம் செய்யும்படி மின்வாரிய அலுவலர்களுக்கு கடிதம் எழுதுக. புதிதாக திறன்பேசி வாங்கியுள்ள தம்பிக்கு திறன்பேசி பயன்பாடு குறித்து அறிவுரைகளை கூறி கடிதம் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இந்த டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸையும் பார்த்துக்கோங்க. 41 பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவமும் பார்த்துக்கோங்க. 42 பார்த்தீங்கன்னா பள்ளியிலும் வீட்டிலும் உனது அன்றாட செயல்களை பட்டியல் எடுக்க கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை மொழிபெயர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராவப் அந்த குவைட்ஸ் மாரி கொடுத்துட்டும் கேட்பாங்க ஒரே ஒரு சென்டென்ஸில். அப்படி இல்லைனா இந்தமாதிரி பேராகிராஃபாகவும் கேட்பாங்க. டாபிக் நீங்களே ஒன்று போட்டுக்கோங்க. பகுதி 5ல் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். இந்த 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செய்யுளுக்கான லாங் ஆன்சர் வந்துச்சிங்கன்னா 5 மார்க்ஸில் வந்துச்சு. கடிதமும் 5 மார்க்ஸில் வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உரைநடைக்கான 5 மார்க்ஸ், தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை விவரித்து எழுதுக. ஒவ்வொரு டைம் இதுலேயும் செய்யுள் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் நம்ம கட்டாயமாக உரைநடை தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த கொஷின்ஸையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கொடை தமிழரின் சிறந்த அறங்களுள் ஒன்று என்பதை உமது பாடத்தின் வழி நிறுவுக. நீங்கள் 8 மார்க்ஸ் கேட்குறப்ப நீங்கள் கன்ஃபார்ம் என்னென்னா கண்டிப்பாக குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் இந்த முன்னுரை அதுக்கப்புறம் நீங்களே ஒரு சப் டாபிக் போட்டு எழுதுனீங்கன்னா மார்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். அதேமாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். அடித்தல் திருத்தல் இல்லாமலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமலும் எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலே உங்களுக்கு மார்க் குறையும். கொடை தமிழரின் சிறந்த அறங்களுள் ஒன்று அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. 44th பார்த்தீங்கன்னா அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையும் கோபாலபுரத்து மக்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா. 45th கொஷின்னா குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்வெளி கல்பனோ சாவலான்னு ஒரு கொஷின் இருக்குது. அது முதல் லெசனில் ஒரு கொஷின் இருக்குது. அதனால் ஓனாகவும் கேட்பாங்க, இல்லை அந்த மாதிரி கேள்வியும் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் க்ரியேட்டிவாக கூட அவங்க கொடுத்துருக்க சப் டாபிக் ஏற்ற மாதிரி நீங்கள் எழுத பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ்லாம் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் இதேமாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு நான் தொடர்ந்து வீடியோ கொடுப்பேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.